மோடியை தீர்த்து கட்ட வேண்டும் மிரட்டல் விடுத்த திமுக மாவட்ட செயலாளர். பாய்கிறது தேசிய பாதுகாப்பு சட்டம். தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் சமீபத்தில் நடந்த திமுக கட்சி சார்பில் நடந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சித்து பேசினார். அப்போது நாட்டின் பிரதமர் என்றும் பாராமல் மோடியை மிக மோசமாக ஒருமையில் அநாகரிகமாக பேசியது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுவது போலவும் பேசி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பொது மேடையில் மோடி இன்னொரு நரகாசூரன் என்றும் அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் என்றும் ஜெயபாலன் பகிரங்கமாக மேடையில் நின்று மைக் பிடித்து பேசியமை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வீடியோவாக பரவி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தென்காசி திமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் நாட்டின் பிரதமரை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று பேசியது பல்வேறு தரப்பினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி, நாட்டின் பிரதமருக்கே பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார் என்றால் சாமானியர் நிலைமை என்னாவது என்கிற அச்சம் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளரின் இந்த பேச்சுக்கு திமுக தலைமை இதுவரை எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதோடு சம்பவ இடத்தில் பாதுகாப்பில் இருந்த போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற விமர்சனம் விவாத பொருளாக மாறியுள்ளது. இவ்வாறு நாட்டின் பிரதமரை ஒருமையில் பேசியதோடு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஜெயபாலன் மீது திமுக கட்சி தலைமையும் தமிழக போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வீடியோவை பார்த்த அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் நாட்டின் அதிமுக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு தலைவரை, அதிலும் உலகமே போற்றும் மாபெரும் தலைவரை குறித்து எந்த ஒரு மரியாதையுமின்றி மேடை நாகரிகமுமின்றி கொலை மிரட்டல் விடுத்திருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா எனும் சந்தேகத்தை எழுப்புகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தவர். மேலும் மேடையில் திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பேசிய போது உடனிருந்த தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மாவட்ட செயலாளரின் கொடூர பேச்சை தடுக்காமல் மௌனம் காத்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவின் வன்முறை போக்கையும் வன்மத்தையும் வெளிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், இதை தட்டி கழிக்க எத்தகைய சாக்கு போக்கை திமுக கூறினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிரதமர் தமிழகத்திற்கு வரும் வேளையில் அவரது பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ள திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக மாவட்ட செயலாளரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தென்காசி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.